வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் ஸ்டாலின், இவங்க நேம். என் பேர் வந்து பிரியா. இது வந்து என் குழந்தை சஹானா ஸ்ரீ. நாங்கள் கோயம்புத்தூர் வந்து ஒரு 8 to 9 years ஆகுது. மேரேஜ் முடிஞ்சதுலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஒரு பிளேஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து நாங்கள் நினச்சிட்டு இருந்தது தான். அதே மாதிரி 2 years பிஃபோர் நாங்கள் ஒரு பிளேஸ் வந்துட்டு வாங்கினோம். சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம், ரெண்டல் ஹவுஸ்லேருந்து நம்ம சேஞ்ச் ஓவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற மாதிரி ஒரு மேஷன் பார்த்தோம். இது வந்துட்டு கான்ட்ராக்ட் பேஸ் வேணாம், மெட்டீரியல் குவாலிட்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கான்ட்ராக்ட் பேஸ் வேணான்னு நினச்சோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் மெட்டீரியல் வந்து நிறையா இது சர்ச் பண்ணோம். அப்போ வந்துட்டு நிறைய பேர் இங்கே போங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு தகுந்தாப்புல எல்லா கடையிலையும் ஒரு சில கடையில் கொட்டேஷன் வாங்கினோம். பட் இவங்க நாங்கள் பண்ணாரிக்கு போகிறப்ப அவங்க கொட்டேஷன் கொடுத்ததோட ஃபஸ்ட்டு சொன்னது குவாலிட்டி. ஒரு குவாலிட்டி எங்களுக்கு சரியில்லைன்னா நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம், இல்லையா அந்த அமௌண்ட்டே நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. இல்லாட்டினா நாங்கள் வந்து அந்த இது வந்து ரிட்டர்ன் எடுத்துப்போம், நீங்கள் நெக்ஸ்ட்டு கூட மூவ் ஆன் பண்ணிக்கலாம் வேறு பக்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மெஷர்மெண்ட்டு, குவாலிட்டி, குவான்டிட்டி எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எங்ககிட்ட வாங்கிக்கலாம், டெஸ்டிங் கூட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, நம்ம வந்துட்டு இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்ற கடையில் எதுலையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நாங்கள் ரிட்டர்ன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டே நாங்கள் மெட்டீரியல் வாங்கணும். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்பயுமே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான், வெளியூர் போய் தான் ட்ராவல் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. நானே என் குழந்தைய மட்டும்தான். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறப்ப நம்ம மெட்டீரியல் வந்துட்டு பிரிக்ஸ் வந்தாலோ, கவுண்டிங் பண்ணுறதோ, சாண்ட் வந்தாலோ, இல்லை வந்துட்டு மற்ற எம்சாண்ட் வந்தாலோ நம்ம வந்துட்டு அதை மெஷர்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ அவங்க வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்லாம் அனுப்புகிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவங்களே கேரண்டி சொன்னாங்க. நாங்கள் பார்க்குற வைஸ் எங்கள் மேஷனும் சொன்னார். நாங்கள் மேஷன் வந்துட்டு எங்கள் ரிலேட்டிவே விட்டுட்டோம். ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு கரெக்டாக சொன்னார், நல்லா குவாலிட்டியாக இருக்குது, பிரிக்ஸ் நல்லா குவாலிட்டியாக இருக்குது, எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது மெட்டல்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டேலேருந்து பார்த்த வரையும் எங்களுக்கு கூடையில் வந்துட்டு ஒரு 2 monthsக்கு அப்புறம் நாங்கள் பிரிக்ஸ் வாங்குறப்ப நிறைய சாம்பர்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு, எப்படின்னா கரையிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம். அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ரிட்டர்ன் வந்து அவங்க அதை எடுத்துட்டு எங்களுக்கு அந்த சாம்பருக்கு பதிலாக திரும்பி வேறு பெஸ்ட்டான சாம்பர் கொடுத்தாங்க. இது எந்த ஷாப்லேயுமே பண்ண மாட்டாங்க. இல்லை சார், அது நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்தோன்னு சொல்லிட்டு அவங்க நம்மகிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க. பட் இவங்க ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. நம்மளுக்கு இது பிடிக்கலை அப்படின்னு ஒன்று சொல்லிட்டோன்னா, அது குவான்டிட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இது சரியில்லைன்னா அவங்க வந்துட்டு ஆளை விட்டு பார்த்து செக் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம வந்துட்டு மற்ற ஷாப்பில் மாதிரி நம்ம வந்து இதை எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்க, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக ஒர்க்கை பண்ணலாம். நம்ம வந்துட்டு ஒரு லோன் போகிறோம், ஏதோ போகிறோம்னா நம்ம மெட்டீரியல் வைஸ் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக வந்துட்டு நம்ம தைரியமாக நம்பி இந்த ஷாப்பில் வந்துட்டு நம்ம ஆர்டர் கொடுத்து நம்ம வந்து டெலிவரி வாங்கிக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. அப் டு டேட் எங்களுக்கு எலக்ட்ரிஷியன் கூட வந்தாங்க. அந்த கட்டிங்ஸ் எடுக்கிறப்ப பிரிக்ஸ் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது, கட்டிங்ஸ் கிராக் இல்லாமல் விழுகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்கே வாங்கினீங்கன்னு தான் கேட்டாங்க. ஸோ எங்களுக்கு தேவை, நம்ம வீடு இருக்க போகிறோம் 40 years 30 years நம்ம இருக்க போகிற வீடு குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு பேசிக்காக தேவைப்படுறது எம்சாண்டு, மெட்டல்ஸு, பிரிக்ஸு, இது சிமெண்ட், இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம குவாலிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம தாராளமாக வந்துட்டு பண்ணாரி அம்மனுக்கு கண்டிப்பாக போகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.